இவைகளை பற்றி நாம் இன்னும் சொல்ல வர விஷயத்தை பற்றி இன்னும் விளக்கமாக நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைக்கி இல்லை, ஆனால் இது முதலாவதாக நான் சொல்லும்படி பாரப்படுகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புக் ஆஃப் கொலாசியன்ஸ் சாப்டர் 4 verse 12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதோக்கியருக்காகவும் எரப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் எந்த ஒரு வேத பகுதியும் இன்னொரு வேத பகுதியை விட ரொம்ப வசதி மட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. வேதம் எல்லா காலத்துக்கும் எழுதப்பட்டது, எல்லாருக்கும் எழுதப்பட்டது. சோதனை காலத்துக்காக எழுதப்பட்டது, வெற்றியின் காலத்துக்காக எழுதப்பட்டது, சோம்பலின் காலத்துக்காக சோர்வின் காலத்துக்காக எழுதப்பட்டது, வறட்சியின் காலத்துக்காக திரட்சியின் காலத்துக்காக எழுதப்பட்டது. முடியெல்லாம் வாழ்வுக்காக தான் விசேஷமாக எழுதப்பட்டது. கடவுளையும் அவருடைய திருவுளத்தையும் புரிந்து கொள்வதற்காக தான் எழுதப்பட்டது. இதை நாம் போதிக்கப்பட்ட அளவிலும் நாமும் தேடி வாசித்து புரிந்து கொண்ட அளவிலும் பல கோணத்தில் இதை நாம் உபயோகித்துக் கொள்கிறோம், துஷ்பிரயோகம் பண்ணுகிறோம். We use the word and we abuse the word also. ஒரு காரியத்தை அதிகமாக படிங்க, அடிக்கடி படிங்க நினைங்க அப்படின்னா இன்னும் இதெல்லாம் படிக்க வேண்டாமா, எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் விட்டுலாமா அப்படி நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்குறது புத்திசாலித்தனமான கேள்வி இல்லை. ஏன்னா பொது அறிவான பொது வாழ்விலேயே உடற்கூறுக்கு அடுத்த விஷயத்தில் எல்லா நேரமுமே நமக்கு அப்படியே நோய் நொடியற்ற இல்லை பலவீனமற்ற பாதிப்பற்ற பசியற்ற தாகமற்ற சோர்வற்ற இளமை ததும்பும் ஒரு வாழ்வை நாம் அனுதின வாழ்விலே அனுபவிக்கிறதில்லை. In a given day, in a 24/7 day, we don't enjoy such a spiffing health. அப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, நம்முடைய உடற்கூறிலே அது இயங்கும்போது, சரியாக இயங்கும்போது தேவைப்படுகிற தாது பொருட்கள் தேவை, புரதப் பொருள் தேவை, ஸ்டார்ச் தேவை. எவ்ரி wholesome diet, nutritive diet is needed. சத்துணவு நமக்கு தேவை. நமக்கு தெரியுது, ஆனால் நம்ம சத்துணவு சாப்பிட்றதில்ல, அது ஒரு ஷேம். செகண்ட்லி, சத்துணவு நம்ம தேடுறதில்ல, ஷேம். சத்துணவு காஸ்ட்லி, அதனால் we can't afford, so we give it up, shame. ஆனால் ஷேம்லெஸ்லி வெக்கம் இல்லாமல் நமக்கு மிராக்குலஸ் ஹெல்த் வேணும், ஒரு பெரிய டிவைன் ஹெல்த் வேணும்னு எதிர்பார்க்குறது அக்கிரமம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்க கஷ்டமாக இருக்கும், பட் திஸ் இஸ் தி நேக்கட் ட்ரூத். அவுட்ஸ்டாண்டிங்காக ஒப்பில்லாத அளவுக்கு ஏக தனித்தன்மை வாங்க தலையோங்கி நிற்கக்கூடிய விசுவாச அறிக்கைகளை, விசுவாசத்துக்குரிய கூற்றுகளை கீழ்ப்படிய வேண்டிய, நோக்கி பார்த்து பற்றி கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய அநேக விஷயங்களை ஆண்டவர் ஏறக்குறைய எல்லா புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார். 66 புக்ஸில் எழுதியிருக்கிறார். 1189 சாப்டர்ஸ். ஒரு சாப்டரில் கண்டிப்பாக ஒரு வாக்கியமாவது இருக்கும், ஒரு பதமாவது இருக்கும். அது என்னுடைய தாழ்மையான
முடிவான நம்பிக்கையான விவரமான அபிப்பிராயம். அபிப்பிராயம் கூட சொல்ல முடிவான நம்பிக்கை. 66 புத்தகங்களிலும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு பதமாவது, ஒரு வாக்கியமாவது, அரை வாக்கியமாவது தேவன் வாழ்வாதாரத்துக்காக, முடிவில்லா வாழ்வுக்காக, தூய்மைப்படுவதற்காக, ஆயத்தப்படுவதற்காக, போய் சேருவதற்காக, இதெல்லாம் தான் கடவுளுடைய கரிசனை. அவருடைய கரிசனை பக்கத்துக்கு பக்கம், வார்த்தைக்கு வார்த்தை, பத்திக்கு பத்தி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை முழுசுமாக வெறுக்கவும் இல்லை. ரொம்ப அப்படியே காதலர்களை போல, நீ இல்லைன்னா வாழ்வே இல்லை, செத்துருவேன் அப்படிங்கலாம் நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதில் வாழ்கிற மாதிரி எனக்கு சரியாக தெரியல. அது யூ ஹாவ் டு திங்க். நீங்கள் அதை அப்படியே ஒத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் தான் அந்த அளவுக்கு உண்மையை பற்றியே உண்மையாக இருக்கணும். உங்களுக்குள்ளே ஏதாவது உண்மை இருக்கும் பாருங்களேன், அந்த உண்மையை பற்றியே நீங்கள் உண்மையாக இருக்கணும். யூ ஹாவ் டு பி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆனஸ்ட் இனஃப் டு நோ யோர் லிமிட்டேஷன்ஸ், டு நோ ஹூ யூ ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. இப்போ இந்த வசனத்தை இன்னொரு முறை வாசித்து வேறு விஷயத்தை நம்ம யோசிப்போம். ஏன்னா இதுக்குள்ளே இது பெரிய ஆழம், அகலம், நீளம், உயரம். எப்பாப்ராவும் உங்களுக்காக வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகி இவன். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இதை நான் எப்பாப்ராவாகவே இருந்து எப்பாப்ராவோட ஒப்பிட்டு பார்த்துலாம் சொல்கிறதுக்கு எந்த யோகியதை எனக்கு இல்லாட்டினாலும், அதை எனக்கு தேவையில்லாத ஒப்பிடுதல்ங்கிறது வேதத்தின் பிரகாரம் அறிந்திருந்தாலும் ஒருவேளை அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் என்கிட்ட இல்லைன்னு நான் சொல்ல முடியாது இருக்குன்னு. ஆனால் நான் கண்டிப்பாக பெருமைப்படாமல் மனத்தாழ்மையோடு சொல்லுவேன். ஆனால் இதில் இருக்க எல்லா ரகசியங்களையும் வர வாரங்களில் யோசிப்போம். ப்ராப்ளி எனி டைம். எப்பொழுதும் நம்ம தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று நான் என் ஜெபத்தில் போராடுகிற பழக்கம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்தே எனக்கு இருக்குது. அது தேவனுடைய இரக்கம். அந்த அளவுக்கு தான் எனக்குள்ளாக வித்திடுதல் ஏற்பட்டது. தட்ஸ் ஹவ் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு born again experience and love for God's word and truth. ரோமன் கத்தோலிக்க சபையிலும் வேறு விதத்தில் இருந்தது. அது அந்த மத சாங்கியமான பக்தி வைராக்கியம், அதுக்கு எந்த குறைச்சலுமே இல்லை, கண்டிப்பாகவே இல்லை. ஆனால் இந்த பூர்ண வெளிச்சத்தின் பாதையிலே நடந்தவுடனே இதுதான் வெரி ஷார்ட் வைல், வித்தின் டேஸ் ஆர் மேபி ஃபியூ வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ்க்குள்ளாக மை ஹோல் ஹார்ட்ஸ் grip is upon the will of God. அப்போ இருந்த என்னுடைய ஸ்மால் சர்க்கிள், கிரேட்டர் சர்க்கிள், பிகர் சர்க்கிள், நியூக்ளியஸ் சர்க்கிள், எல்லா சர்க்கிளும் இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று ஜபம் இருக்கணும். ஜபங்கிறது இந்த மந்திரம் சொல்கிற மாதிரி, ஸ்லோகம் சொல்கிற மாதிரி, சோத்திரம் அன்றைக்கு நான் 2 மணி அந்நிய பாஷை, இட்ஸ் நாட் த வே. நீங்களும் நானும் பகுத்தறிஞ்சிட்டே இருக்கணும். அந்த எப்படி மைண்ட் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுது, எப்படி சிதறுது, எப்படி அப்படியே கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி ஒதுங்கி போகுது. அந்த கான்ஸ்டன்சி, நிலைவரமான, எவ்வளோ நிலைவரமாக இருக்கிற இந்த விஷயங்களே, எவ்வளோ நிச்சயமாக இருக்கணும், எவ்வளோ நிரந்தரமாக இருக்கிறோம், எவ்வளவு ஈடுபாடு உள்ளவர்களாக லைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். How much are we involved? இதுதான் இந்த வசனத்துடைய, அதை சுற்றி அதை நேசித்து அதை பாசமாக லாபமாக்கி கொள்ள வேண்டிய அடிப்படை முன்ருசியான ரகசியங்கள். நம்ம எப்படி how we are carried away. எப்போ அப்புறம் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறோம். ஹலோ பிரதர், சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
ஹாப்பி ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பி ஹாப்பி இல்லை, பிரைஸ் எல்லாம் சொல்லலை. அவன் என்ன வாழ்த்து சொன்னாலும் அவன் காரியத்தில் கண்ணாக இருந்திருக்கான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன். நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க தான் எனக்கு கிருபை, அதுக்கு தான் எனக்கு அழைப்பு, அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. கர்த்தருடைய வார்த்தையினுடைய எல்லா அட்டகாசம், சாரி தப்பான வார்த்தை, அதனுடைய எல்லா அழகு, அதனுடைய எல்லாம் ஆற்றல், அதனுடைய எல்லா மேன்மை, மகத்துவம்லாம் எனக்கு தெரிய வந்தோடனே அதுக்கு தான் நான் வந்து அந்த அந்த காரியத்துக்கு தான் நான் விழுந்தேன். ரட்சிப்பின் வலையில் என்னுடைய தத்துவ ஞானங்கள், நான் அறிந்த தத்துவ ஞானங்கள், கொள்கைகள், கொள்கை விபரீதங்கள், அரசியல் கொள்கைகள், மனுஷீக ஆன்மீக கொள்கைகள், சன்மார்க்க கொள்கைகள், இல்லை இந்த புரட்சி கொள்கைகள் எதுவுமே என்னை வந்து விடுவிக்கலை, திருப்திப்படுத்தலை, பொழுதுபோக்காக தான் இருந்துச்சு. இட் வாஸ் நாட் ரியலி மினிஸ்டரிங் டு மை ஸ்பிரிட் அண்ட் சோல். ஆனால் பீயிங் எ கிறிஸ்டியன், வசனத்துக்கு நான் அறிமுகமானவுடனே வசனத்தில் இருக்கிற இந்த எல்லா அழகுகளையும் அதில் இருக்கிற எல்லா பியூட்டிலாம் பார்த்தோன்னே காதலுக்கு கண்ணில்லைன்னு அப்படியே விழுந்துட்டேன். ஐ ஆம் ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ ஹவ் கம் டு நோ த வேர்ட். ஆனால் இன்னும் முழுசாக தெரியலையே, இன்னும் தெரியணும், தேரணும். இந்த கரிசனை இல்லாமல் வாழ்கிறதுனால தான் நமக்குள்ளே ஏராளமான துர்நாற்றங்கள், துர்க்கிரியைகள், துர்ப்புத்திகள், துர்க்கிரியைகள், அதனால தான் நஷ்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள். சாத்தானுக்கு இடம், அவனுக்கு ஏக்கர் ஏக்கராக வித்துடுறோம். நம்முடைய ஆவியான்மா சரீரம் உச்சந்தலையில் உள்ளானால் மட்டும் உள்ளும் புறமும் ஒரு 1000 ஏக்கர்ஸ்ன்னு வச்சுக்கோமே, ஃபார் அன் எக்ஸாம்பிள். Every time easily we want to give away 1 acre, 2 acres, 10 acres, 100 acres. Once you give a place to the devil, அதை அவன்கிட்ட திரும்பி வாங்கணுன்னா சாமி பார்த்து விடுதலை பண்ணி நமக்கு திருப்பி கொடுக்கணும். அவர் தான் திருப்பி கொடுக்கணும், காலி பண்ணவே மாட்டான். சில பேர் வீட்டை காலி பண்ண மாட்டான் பார்த்தீங்களா? வயலை விட்டு குத்தகை விட்டினா வெளியே போகவே மாட்டான், குத்தகை முடிச்சிக்க மாட்டான். உன்னால் ஆனது இப்போ எவன்ட்ட வேணா சொல்லு. லெட்ஸ் பி வெரி கேர்ஃபுல். இவன் உங்களுக்காகவும் லவதோக்கீருக்காகவும் எரோபோலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இப்படி சொல்லிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை. பட் ஆனால் திஸ் இஸ் அவர் கால். இதுதான் எங்கள் அழைப்பு, என்னுடைய அழைப்பு, ராணியுடைய அழைப்பு. இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய அழைப்பாக இருக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களை ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறோம்? நீங்கள் தேவ சிந்தையோடு நடந்துக்குவீங்க, தேவ திட்டத்தோடு நடந்துக்குவீங்க. இதெல்லாம் nobody cares. We are so busy. We are so busy to give attention to so many matters in life. இதெல்லாம் மூட்டை கட்டி எங்கே வச்சுருக்கோன்னே தெரியாது. குப்பை தொட்டியில் போகாமல் இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம், அழுக்கு கூடையில் போகாமல் இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம். மேலோட்டமாக 4 ஸ்தோத்திரங்கள், 4 துதிகள், 4 ஜபங்கள், 4 அந்நிய பாஷை வார்த்தைகள், 2 எளிய சுலபமான வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணிட்டு இதே அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி வாழ்ந்து என்ன திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ, ஸோ நாட் ரெடி. ஆயத்தமாகவே இல்லை. சோதனைகளுக்கு நம்ம ஆயத்தமாக இல்லை, பாடுகளுக்கு ஆயத்தமாக இல்லை, பரிசுத்தத்துக்கு ஆயத்தமாக இல்லை, சுத்திகரிப்புக்கு ஆயத்தமாக இல்லை. இதெல்லாம் நம்ம ஈயில் கேட்டது போல் கிறிஸ்டியன் கிளிஷே. ரட்சிக்கப்பட்டீங்களா, விஷயம் பட்டீங்களா, ஞானஸ்தானம் ஆகிட்டீங்களா, அவனுக்கு என்ன தெரியும்? வாட் இஸ் இன்னும் ஒரு அவிசுவாசிக்கு நமக்கு தான் என்ன தெரியும் நினைக்கிறீங்க?
4 வாரமோ 8 வாரமோ உட்காந்து போதிச்சாலும் உங்களுக்கு என்ன ஞாசம் வாங்க இப்போ என்ன தெரியும் ஞாசத்தை பற்றி? அதில் இருக்கிற அந்த ஏன், எதுக்கு, யாருக்கு, எப்படி, அதுக்கு முன்னே என்ன பின்னே என்ன, ஏன் எடுக்காமல் இருந்தேன்னு எல்லாம் தான் அது சுற்றி இருக்கிற எல்லா உண்மைகளையும் தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க? ஆவியின் அபிஷேகத்தை பற்றி, வரங்களை பற்றி உங்களுக்கு போதிச்சிருக்கோம். என்ன புரிஞ்சுருக்கு உங்களுக்கு? வாட் யூ நோ ஆஃப் இட்? அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில், அதாவது உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, ரொம்ப சிம்பிள். வேறு எந்த காண்டிமெண்ட்ஸுமே வேணாம், எந்த ஒரு வாசனை சாமானும் வேணாம். ஆமாம், மல்லி வேணாம், அது வேணாம், இதை வேணாம், மிளகா வேண்டாம், இது வேணாம். உப்பே இல்லாமல் இருந்தால் எப்படி? உப்பில்லாத பண்டம் குப்பையில். பேசிக்காக உங்களுக்குள்ளே உப்பு உள்ளவர்களாக இருக்கணும் ஏசாமி சொல்லலையா? எல்லாம் கேட்டுட்டு உப்பு சப்பில்லாமல் தான் ஓடிட்டுருக்கோம். உப்பு சப்பில்லாத விஷயத்துக்காக சண்டை, உப்பு சப்பில்லாததுக்காக புரணி. ஓ ஷேம் ஷேம் ஷேம். நித்தமும் நாம் கட்டினதை இடிச்சுக்கிட்டே இருக்கோம், நாம் ஆதாயப்படுத்தினதை நாசம் பண்ணிகிட்டே இருக்கோம். கடல் தாண்டி ஒருத்தனை ஆதாயம் பண்ணி அவனை நரகத்தின் மகனாக மாற்றிட்டு இருக்கோன்னு இயேசுவே சொல்லியிருக்காரு. தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஹேப்பனிங். அது குறிப்பாக திஸ் லோக்கல் சர்ச். அண்ட் வி கேர் அ ஃபுட். அதை பற்றி நமக்கு சூடு சொரணம், மதிப்பு, மரியாதை, அச்சம் எதுவுமே கிடையாது, பொறுப்புணர்ச்சியே கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தனி மனிதனுடைய உக்ரானத்துவம் தலைப்புற விஷயம். ஒரு குடும்பமாக, ஒரு குழுவாக, ஒரு சபையாக, அதெல்லாம் ஃபெசிலிட்டேஷன் தான். ஆனால் தனி மனிதனுடைய உக்ரானத்துவம் தான் தலைப்புற விஷயம். நாங்களாம் அந்த குரூப்பில் இருந்தோம், நான்லாம் அந்த பாயிலிங் ரூம்னு அதெல்லாம் நடக்குது. உலகத்தில் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு, நான் 2 ஆண்டுகளாகவே அதுக்கு மேலேயே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், அந்த ரெம்னன்ட், மீதியானவர்கள். ஏன் எங்களை அந்த விசேஷமான மீதியானவர்களாக, அந்த ரிசர்வ், காட்ஸ் ரிசர்வ், இந்த காக்கப்பட்டவங்களாக எங்களை நீங்கள் ஏன் தெரிஞ்சிக்கக்கூடாது? ஏன் எங்கள் மேலே நீங்கள் உங்களுடைய இரக்கத்தை, கரிசனை காமிக்கக்கூடாது? காமிக்கலைங்கிறது தெரிஞ்சால் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி யாரும் இருந்தால் நம்ம லைஃப் ஸ்டைலே வேறு, நம்முடைய ஈடுபாடே வேறு, நம்முடைய அர்ப்பணமே, சமர்ப்பணமே வேறாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்ம சபையில் வேணும். ப்ராப்ளி நீங்கள் விரும்பணும். 1 ராஜாக்கள் அதில் எங்கே இருக்கு? ஓகே. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எலியா உடைய பெருமையை உடைக்கிறார். 19ஆம் வசனத்தில், 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முன் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாது இருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். இது 7000 முறை நீங்கள் வாசித்தா கூட 7001 முறை, 7001ஆம் முறை ஒரு பயங்கரமான அக்கினி மூலம் பிரகாசமான புரிதலை தேவன் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சும்மா சாதாரணமாக வாசித்து அதான் எனக்கு தெரியுமே நினச்சிடாதீங்க. நான் அந்த கூட்டத்தில் அப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கேன். நீங்கள் உடனே உங்களை நீங்கள் மட்டமாகவும் நினைக்க வேண்டாம், ரொம்ப வசதியாக நினைக்கணும். யூ நீட் டு ரியலி டிக் இன் டு இட். ஆனாலுங்களுக்குள்ளே தான் உங்கள் விஷயமே இருக்குது. முடங்காது இருக்கிறது, முத்தம் செய்யாது இருக்கிறது, அதெல்லாம் மேட்ரு இல்லை. ஆனாலுங்கிறதுல தான் கேஎஸ்சி மாட்டிக்கிட்டார். ஆனாலுங்கிறதுல தான் எலியாவே மாட்டிக்கிட்டார். கேஎஸ்சி விடுங்க, அவன் எலிசாவுடைய வேலைக்காரன். ஓ டியர் கிரைஸ்ட். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாது இருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை
இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ரெஹோபோத் பெனியேலே அடிக்கடி கூடி ஒரு பெண்களே, பைபிள் ஸ்டடியோ பெண்கள் கூட்டமோ, எப்படி நீங்கள் வந்துட்டு போகிறீங்க உங்களுக்கே தெரியலையா? யாக்கோபு சொல்கிற மாதிரி டெய்லி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு தலையெல்லாம் சீட்டு போயிட்டு உங்கள் மூஞ்சியை மறந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க, வாழ்கிறீங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் 24 மணி நேரம் உணர்வு இருந்தால் தான் இன்றைக்கெலாம் தப்ப முடியும். நம்ம மனசு எதில் லைத்து இருக்கிறது, எதில் ஃபிக்ஸாக இருக்குது, எதில் கவர்ச்சி கொள்கிறது, ஈர்க்கப்படுகிறோம், இதெல்லாம் நம்ம தான் கவனமாக இருக்கணும். இல்லை அவன் அப்படியே ஆசை காட்டி அதெல்லாம் சொல்லாது. அவன் ஆசை காட்டுவான், மோசம் பண்ணுவான், அவன் வேலை அது. அவன் மோசம் போக்குறவன் கெடுக்கிறவன் கையில் இருக்கான். நீ கெட்டு போகாமல் இருக்கிறத பற்றி உனக்கு ஜாக்கிரதை வேணும், அவ்வளோதான். நீ ஏமாந்து போகாமல் இருக்கிறது உனக்கு ஜாக்கிரதை வேணும். நீ காயப்படாமல் இருக்கிறதுக்கும் கவனம் வேணும், காயப்பட்டாலும் தாங்கிக்கிறதுக்கு பலம் வேணும், அவ்வளோதான். யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். ஓகே, இருக்கிற நேரத்தில் ஏற்கனவே நம்ம சண்டே, இந்த சண்டே பெண்டகாஸ்ட் சண்டே, அதனால் ஒன்றும் சேம் இல்லை. அதுக்கு ப்ரீவியஸ் சண்டே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகளை பற்றி, தேவனுடைய ஆலோசனைகளை ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினால் அப்படின்ட்டு அப்போஸ்தலர் 20-26 கீழாக 15 ஆலோசனைகளை கேட்டோம். அதிகாலை ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதிருங்கள். ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது மேட்டர் இல்லை, ஜெபம் பண்ணி அலட்சியமாக இருக்க பார்த்தீங்களா, அங்கே தான் உங்கள் எல்லாமே முயற்சியே வீணாகுது. காலையிலே ஜெபம் பண்ணுறவன் என்கிட்ட சொல்கிறியா, இதுதான் அதான் உனக்கு கண்ணியை, அதுக்கு தான் அவன் தலையில் கொட்டு. நீ காலையில் பண்ணு, ராத்திரி பண்ணு, மத்தியானம் பண்ணு, பண்ணாமேரு, அலட்சியம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் எனக்கு என்ன ஆண்டவர் புரிஞ்சுக்குவார். ஒவ்வொரு ஆலோசனையும் இப்படி நிறைய நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. அது பட்டியலிட்ட விஷயமாக நிறைய இருக்குது, சொல்லி முடிக்க முடியல, ஒரு ஆதங்கம் இருக்குது. அலட்சியம். அதிகாலை ஜெபத்தை அதிகாலை அலட்சியம் பண்ணாதீங்க, ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. தனி ஜெபத்தை விட்டுறாதீங்க, தள்ளி விடாதிருங்க. பர்சனல் ப்ரேயரில் தான் பெரிய ரகசியம் இருக்குது. அது சரியான யுத்தம் பார்த்துக்கோங்க. அது எல்லாமே யுத்தத்துக்கு யுத்தம், சமாதானத்துக்கு சமாதானம், அறுவடைக்கு அறுவடை, ஆற்றலுக்கு ஆற்றல், ஆறுதலுக்கு ஆறுதல், ஆனந்தத்துக்கு ஆனந்தம். எக்ஸ்கியூஸ் மீ. 3வது, உபவாச ஜெபத்தை புறக்கணியாதிருங்கள். சோத்தை சாப்பிடாமல் இருக்கிறது உபவாசங்கிற எண்ணத்துலேருந்து முதல்ல வெளியே வாங்க. நீங்கள் சோறை கூட சாப்பிட்டுட்டு விட வேண்டியதை விட்டுட்டிங்கன்னா அது ஒரு உபவாசம்தான். நீங்கள் விட வேண்டியதை விடாமல் சோத்தை மாத்திரம் சாப்பிடாமல் இருக்கேன், கறி சாப்பிடாமல் இருப்பேன், அப்படியே இதெல்லாம் அவருக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா, சாத்தானுக்கு தெரியாதா, அவனுக்கு வெளிப்பாடு இல்லை, அனுபவம் அறிவு தெரியாதா? இன்னொன்று, யாருக்கா உபவாசம் பண்ணுறீங்கன்னு யோசிங்க. நான் இன்றைக்கி உபவாசம் அப்படின்னு யாருக்கும் நீங்கள் சொல்லாதீங்க, யாருக்கும் தெரியாமல் செய்யுங்கன்னு தான் இயேசுவே சொல்லியிருக்காரு. சோத்திரம். உபவாசம் பண்ணும்போது தாரை தப்பட்டை ஊதாதீங்க, உடனே மூஞ்சி 6 மணி மூஞ்சி மாதிரி வராதிங்க. விழிப்பு ஜெபத்தை வீணாக்காதீங்க. ஏதாவது ரெகுலராக இல்லாட்டினாலும் ரெகுலராக இருக்கணும் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை, நம்மளே ஏமாற்றிக்கிறோம். ஆனால் என்றைக்கோ விழிப்பு வந்துச்சுன்னா தூக்கம் வரலன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ என்ன கெட்டு போச்சு? குடும்ப ஜெபத்தை குழப்பி விடாதீங்க. குடும்ப ஜெபமே இல்லாதனால தான் இந்த சபை நாசமாயிட்டுருக்கு. குடும்ப ஜெபம்னா நீங்கள் யோசிங்க, குடும்பமாக சேர்ந்து கடவுள்கிட்ட பேசுகிறீங்களா? புருஷன் மனைவி ஒரு குழந்தை தானாலும் 3 பேர். Do you take time to talk to God? Do you let God talk back to you?
தேவன் உங்களோட திரும்பி பேச இடம் கொடுக்குறீங்களா? ஆர் யூ வெயிட்டிங் ஆன் காட்? ஹவு பிஸி ஆர் யூ? என்ன பிஸினஸ் ஆண்டர்கிட்ட காரணமாக காமிக்க போகிறீங்க? வி ஹேவ் நோ டைம், நேரமில்லை நேரமில்லை நேரமில்லை. சபையில் நடக்கும் விசேஷித்த ஜபங்களை விட்டு விடாதிருங்கள். சபை சரீரத்தில் எல்லா நரமும் தேவை, எல்லா நாளங்கள் தேவை, தமனி தேவை, சிரை தேவை. வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் ஆர் நீடட். எவ்ரி ஃபைபர் ஆஃப் மசில்ஸ் ஆர் நீடட். எவ்ரி டிஷ்யூ, எவ்ரி மெம்பரேன் இஸ் நீடட். layers of membranes are needed. ஒவ்வொரு உறுப்பையும் என்ன மாதிரி ஒரு லொக்கேஷனில் வச்சு பாதுகாவலாக வச்சுருக்கிறாரு. ஒரு மரத்தில் வெளிப்படையாக மரத்துக்கு என்ன சட்டை துணிமணியாக போட முடியும்? வெளிப்படையாக எல்லாம் தொங்குதா? காயாக தொங்குது, பூவாக தொங்குது, அப்புறம் பழமாக தொங்குது, அதில் வர பூச்சியும் தொங்குது, அதில் ஏற கரையானம், எவ்ரி திங்ஸ் டிஸ்பிளேடியா. அப்படியே நம்மளை வேண்ட வச்சுருக்காரு. நம்ம நிர்வாணத்தையே மூணவர் சோதரம். மேபி அதுக்கு முன்னாடி இருந்ததை பற்றியே வேணாம், அந்த மேட்டரே முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் வி கேம் டு ரியலைஸ் தட் வி ஆர் நேக்கட். ஆண்டர் அந்த நிந்தையும் ஆண்டர் புரட்டுறதுக்காக, உனக்கு யார் நிர்வாணின்னு சொன்னான்னு கேட்டு ஆண்டவர் அதை பற்றி அந்த பேச்சையை வளர்க்கல பாருங்கள். உடனே சட்ட துணிமணி உண்டாக்கி அவன் நிர்வாணத்தை முன்னார். So our body parts, our spirit, our soul, our body, we are so private also. We are public and we are also private. Very great God. குழு ஜபத்தை குடும்ப ஜபத்தை குலைத்து விடாதீர்கள். குழு ஜபத்தை குலைத்து விடாதீர்கள். கூடி ஜெபிச்சுட்டு ஏதாவது நரகலான விஷயத்தை பேசிட்டு போயிடாதீங்க, வச்சுட்டு போயிடாதீங்க. வந்தீங்களா, கடவுள்கிட்ட பேசுனீங்களா, ஜெபம் பண்ணிங்களா, போயிட்டே இருங்க. என்ன போய் அங்கே போய் திரும்பி திரும்பி பேசி என்ன கண்டீங்க, என்ன முன்னேற்றங்க, என்ன வளர்ச்சி கண்டீங்க, என்ன சாதிச்சிங்க? திங்க். உங்கள் குடும்பமாக தான், 2 குடும்பமாக 2 தோழிகளாக என்ன வளர்ந்தீங்க, என்ன இப்போ 2 ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்கன்னா என்ன அவங்களால பாடத்தை பற்றி தான் பேசிக்கணும், வேறு என்ன பேசிக்கலாம்? அதை எதை பேசினாலும் அதில் ஏ பிக்கு உதவியாக இருக்கணும், பி ஏக்கு உதவியாக இருக்கணும், புரிஞ்சுக்கணும், காத்திருக்கணும், இவ்வளோதான். வாட் எல்ஸ்? எவ்வளோ நேரம் ஏ பிஏ பற்றி, பிஏ பற்றி பேசிட்டுருக்கலாம், எவ்வளோ நேரம் படிப்பை பற்றி பேசியிருக்கலாம், விளையாட்டை பற்றி புரியுதா உங்களுக்கு? டுகெதர் உங்கள் கமிட்மெண்ட் என்ன இந்த சொசைட்டி, இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்? எப்படி இருந்தாலும் பரலோகம் பார்க்குது இல்லையா? பரலோகம் பார்க்குது. சபை ஸ்தாபித்துலேருந்து 2025 வருஷமாக பிசாசு பார்க்குது. பெந்தோஸ் நாள்லேருந்து பிசாசு பார்க்குது. அன்றைக்கி தானே அஃபிஷியேட் பண்ணிட்டாரு. சர்ச் அஃபிஷியலாக இனாக்ரேஷன் ஆகிடுச்சு. ஜபக்குழியில் ஒருமனம் கெடுவதற்கு காரணமாக இருக்காதீங்க. ஒருமனம் கெடுவதற்கு காரணமாக இருக்காதீங்க. புரியலன்னா அமைதியாக இருங்க, விட்டு கொடுத்துருங்க. இல்லை, அந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை மனசில் வச்சுக்கோங்க. மற்ற விஷயத்தில் ஒருமனப்பட முடியுமில்ல. எல்லாத்துலேயுமே எனக்கு ஒருமனம் இல்லைன்னா யூ ஆர் ராங். யூ ஆர் டெஃபினெட்லி ராங். ஜபக்குழுவில் தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. ஜப பிரசனத்தோடு வீடு திரும்புங்க. ப்ரேயர் போனோன்னா அது பண்ணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சின்ன ஞாபகம் இருக்குது. நாங்களாம் ரொம்ப சீக்கிரம் வளர்ந்ததுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இது ஒரு பெரிய ரகசியம். அதை அப்போ எனக்கு ரொம்ப ரியலைஸ் பண்ண தெரியாது. ஆனால் தெரியாமல் இல்லை, ஆனால் இந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட் பண்ணியேன். நானும் பிரபாவும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடிக்கடி கிடைக்கும் போதெல்லாம் ஜபம்.
அப்புறம் நாங்கள் அதான் இந்த புரணி பேசுறதுக்கே இடம் இருக்காது. ஊழியத்தை பற்றி, வசனத்தை பற்றி, அப்புறம் அந்த டவுட்டை பற்றி கேட்போம். ஏதாவது வரும், உடனே அண்ணன்ட்ட போய் கேட்போம், வின்சென்ட்ட, பாஸ்டர் வின்சென்ட்ட. இப்படி அதாவது திரும்பி போனோன்னே ஒன்ஸ் வி கம் டுகெதர் அண்ட் ப்ரே, வி டாக் ஆல்சோ, வி டிஸ்கஸ், தென் வி ப்ரே. அந்த பிரசனத்தோடு தான் வீட்டுக்கு போவோம். அதுதான் இந்த Colossians chapter 4 verse 12. தேவனுடைய சித்தத்தில் வளரணும், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, ஆத்ம பாரத்தை பற்றி, தேவ தரிசனம், நித்தியம். ஆர்சியில் போதகம் இல்லையா, அதில் எதுவுமே பஞ்சமே கிடையாது. இப்போ எப்படியோ எனக்கு தெரியாது, ஐ ஜஸ்ட் ஒன்றும். அன்னைக்கெலாம் பெண்டை கழட்டிடுவாங்க, முட்டிலே அடிப்பாங்க, இந்த காஃப்ஸில் அடிப்பாங்க படான்னு. அம்மா அப்பாலாம் அக்காலத்துக்கு வரவே மாட்டாங்க. கோயிலில் கிடக்கிறத உனக்கு என்ன வேலை அப்படி தான் கேட்பாங்க. படிக்கிறத உனக்கு என்ன வேலை அப்படி தான் கேட்பாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்காக உட்பட்டுருக்கோம். ஜெப பிரசனத்தோடு வீடு திரும்புங்க, துதியின் பிரசனத்தோடு வீடு திரும்புங்க. அதுக்கப்புறம் எப்படிங்க அட்டகாசம் பண்ண முடியும், எப்படிங்க லூட்டி பண்ண முடியும், எப்படிங்க ஓட்ட ஒல்சலாக பேச முடியும்? ஷேம். நம்ம என்ன ஒரே நேரத்தில் பிசாசு பிள்ளைகளாக இருக்கும், தேவனுடைய பிள்ளை, அது என்னன்னே புரியலையே. அப்படி பைபிளில் இல்லையே. அதான் யாக்கோபே அதிர்ந்து போகிறா, ஒரே நாவிலேருந்து துதித்தலும் சபித்தலும் வருது, அது கூடாதே. ஒரே சுனையிலிருந்து நல்ல தண்ணி வருது, கெட்ட தண்ணி வருது, கூடாதே அப்படின்னு தானே சொல்கிறாரு. வாட் இஸ் தட் ஹிப்போக்ரஸி? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையின் வாழ்க்கை. எப்படின்னு பரலோகத்துக்கு போகும்? யார் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறா? பரலோகத்துக்கு போக மாட்டேங்கிறத பிரசங்கம். போய்விடாமல் இருக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்னு எச்சரிப்பு. எப்படி இருந்தாலும் போயிடும். சொல்கிறாங்க, ரொம்ப பெரிய கணக்கில் அடங்காத பெரிய கூட்டம், உலகளாவிய கூட்டம் ஆண்டோட இந்த கிருபையை சொல்லி, இந்த கவரிங் கிரேஸ் ஆஃப் காட், அதை பற்றி சொல்லித்தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் பொது அறிவில் யோசிக்கணும். கத்தரை பற்றி பேசிட்டு கத்தரை பற்றியே தூஷிச்சா, நானா கர்த்தர் இல்லை, நானாக அவங்கள பரலோகத்துக்குள்ளே கொண்டு போயிட்டோ இல்லை போகாமல் இருங்க, வெளியில் இல்லைங்க அப்படின்னு சொல்ல, நானும் ஒரு ஆளே கிடையாது. எந்த ஊழியனுமே ஒரு ஆள் கிடையாது, யாருமே ஆள் கிடையாது. இந்த தெளிவில்லையே, இந்த பொது அறிவில்லையே, இந்த ஞான அறிவில்லையே, யார் பார்த்து ஃபைனலாக சொல்ல போகிறா? நான் உங்களை அறிவேன். வா வா வா, ஐயோ உனக்காக தான் காத்துனேன், ரொம்ப சந்தோஷம், நீ கொஞ்சத்தில் உண்மையாக வா வா வா. இந்த எல்லா ஆனந்தத்துக்குள்ளே நீ அப்படியே உருண்டு பிறண்டு எல்லாம் ஜாம்னு இது சொல்கிறதுக்கும் யார்? கர்த்தர் தான், இயேசு தான். பாஸ்டாக வர போகிறாரு. நோ வே. ஒருவர் சோர்ந்து போகும்போது உற்சாகப்படுத்துங்கள். ஜபக்குழுவில் உள்ளோரின் குடும்ப காரியங்களில் தலையிடாதீங்க. ஐயோ நீங்கள் ரொம்ப கெட்டி. அதில் நம்ம இத்தனோண்டு பேராக்குனா இதெல்லாம் ரொம்ப சங்கடமாக நம்ம கண்ணில் தெரியுது. பெரிய கூட்டமாக இருந்தால் எப்படி ஆகும்? NLAGலாம் பல 15,000 எவ்வளோ பல தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வராங்க. அந்த இவர் ஆந்திராக்காரர் சபையில் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. எப்படி இருக்கும்? ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்க்குறதுக்கே நேரம் இருக்காது. இப்போ கிளம்புவா, நான் அந்த சீட்டில் உட்காரலாம் தான் வெளியில் காத்திருப்பாங்க. பாருங்கள், இதை யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போது அவ்வளோ பெரிய க்ரௌடில் நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக வாழணும். காணாம போயிடுவீங்க. நீங்கள் கண்டுக்காமல் கர்த்தரை என்னை நேசிக்கிறார், நான் கர்த்தரோடு லயித்து இருந்தேன், கர்த்தரை பார்க்க வந்தேன், கர்த்தரோடு ஐக்கியப்பட வந்தேன், தேவனுடைய பிள்ளைகளோடு அந்த அவ்வளோ பெரிய பல என்ன சொல்கிறது அங்கங்களான சரீரத்தோடு கூட ஐக்கியத்தை நான் உறுதிப்படுத்திக்கொள்ள வந்தேன்னு சொல்லிட்டு ஆனந்தமாக வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அவன் என்ன பார்க்கலாம், உன்னை பார்க்கலாம், என்ன சொல்லலாம், இது பண்ணலாம், இதெல்லாம் உங்களுக்கு மேட்டரே இல்லை. யூ ஹேவ் நோ டைம் ஆல்சோ ஃபார் தேட். எவ்வளோ ஒரு சின்னத்தனமான புத்தி. ஆசீர்வாதம் மாத்திரம் இடங்கொள்ளாமல் போக மட்டும் கொட்டுங்கிறோம்.
வேஸ்ட்டான ஜபம் அது. நீங்கள் நல்லா என்னது பொது அறிவில் யோசித்து பாருங்கள். உங்கள் வீடு நிறைய கோடிக்கணக்கான பணம் இருந்தால் எப்படி? ஒருத்தன் வெளியில் தானே கொட்டுறான்னு இப்போ சமீபத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். இப்படி சலவை நோட்டை கத்தையாக மூட்டையாக வெளியில் கொட்டியிருக்கான். அந்த டீட்டெயிலை நான் படிக்கவும் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கணுங்க. என்ன செய்ய முடியும் வச்சுட்டு? What can you do with all those crores of money? ஆராதனைக்குரிய நேரத்துக்கு முன்னதாகவே வந்து விடுங்கள். யார் ஆராதிக்க வந்தீங்கிறத அந்த காரணம். ஆமாம், முன்னாடி போய் என்ன பண்ணுறது? எவ்வளோ பண்ணலாம், வேண்டியதை பண்ணலாம். ஸ்கூலுக்கு 8 மணிக்கு பிள்ளைகளை அனுப்புனா, ஒரு 9 மணிக்கெலாம் ஆஃபீஸுக்கு அனுப்புனா, 10 மணிக்கு மேலே சமைச்சு போக கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லுவீங்களா? எவ்வளோ நாள் செய்யலாம் அதை? யோசித்து பாருங்கள். எதுக்கு நம்ம வியாக்கியானெலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். வேதாமம், நோட்டு, பாடல் புத்தகம் இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி கொண்டு வரதில்லை. ஏன்னா செல்ஃபோனில் இருக்குன்னு அதையும் திறந்து பார்க்குறதில்ல. செல்ஃபோன் பெரிய கேடு தான், பெரிய கேடு. சபைக்கு செல்ஃபோன்லாம் வர்றது நல்லது. நான் செல்ஃபோன் யூஸ் பண்ணது நியாயப்படுத்திக்கல. இதில் தான் என்னுடைய எல்லா செய்தி குறிப்பும் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. 15வது ஆலோசனையாக போனதை கேட்டோம். சபை கூடுகையில் முன் வரிசையில் வந்து அமருங்கள். அந்தவனையே அங்கே உட்காருது. அங்கே என்னமோ கொட்டி கிடக்குது, தங்கம் வெள்ளி. உட்காரும்போது இப்படி எல்லா பக்கமும் பார்க்காது. இன்றைக்காவது கடவுளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ருக்கீங்களா? ரோமன் கத்தோலிக் சபையில் சொல்லி தருவாங்க. சிபோரியம்னு அந்த நற்கருணை வைக்கப்பட்டிருக்க அந்த பெட்டியவே பாரு. சின்ன வயசுலேருந்தே சொல்லி தருவாங்க. லுக் அட் த சிபோரியம், லுக் அட் தி ஆல்டர். என்ன அங்கே பாரு, அங்கே என்ன பேச்சு, அங்கே என்ன பார்வை, காதை திருவாங்க, தலையில் கொட்டுவாங்க. அப்படி இருந்தே வளர வளர நமக்கு புத்தி மேயுது. ஒன்றுமே கண்டி வந்தவனே ஷேம் 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 பெயின்ஃபுல். இன்றைக்கி புதிதாக 16வது குறிப்பு. ஆராதனை பாடல் நடத்தும்போது இணைந்து பாடுங்கள். பாட்டு வர்றேன்னா அமைதியாக உள்ளத்தில் பாடுங்க. சோதரம். அவன் சரியாக பாடல, இவன் சரியாக பாடல, பாட்டே பாட வரல, அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்ல முடியுது. என்ன பண்ணுறது? உங்களை பெரிய ஞானிகளை செம்ம கூட்டமாக இருக்குங்க. 17வது குறிப்பு. ஆராதனை பாடல் செய்தி வேளைகளில் அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்காதிருங்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தை இழந்துடுவீங்க. என்னை நோக்கி பாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஊரை சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு என்கிட்ட வான்னு சொல்லலை. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என்னை நோக்கி பார். என் விழாவிலே அவன் கையை போடு. நான் வந்துட்டேன்ல, குத்துக்கெல்லாம் நிற்கிறேன்ல, அவங்க என்ன பார்வை, என்ன பேதுரு என்ன பார்வை, போடு. அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு. ஆண்டவர் கடிந்து கொள்ளலையா தோமாவை? எவ்வளோ அதனால் கேடு பாருங்கள். மற்றவங்கள பார்க்குறதுனால என்ன புரிஞ்சுக்குவீங்க? ஒவ்வொருத்தர் மூஞ்சி ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? நான் தான் சீவி முடித்து சிங்காரிச்சு வந்தாலும் இங்கே ஒரு மாதிரி மூஞ்சி தான் இருக்குது. ஒரு நேரத்தில் ஒரு மூஞ்சி, இன்னொரு நேரத்தில் என்ன மூஞ்சி. வசனம் ஐயோ, நீங்களாம் ஒரு நேரத்தில் இன்னும் பிரசங்கம் பண்ணி பாருங்கள். சீரியஸாக நிற்கவே முடியாது நீங்கள் பண்ணுற லூட்டிக்கு, நீங்கள் காமிக்கிற மூஞ்சிக்கு. அதனால தான் கண்ணை மூடிட்டு சொல்லாத சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். தோத்துறோம். ஒவ்வொன்றும் பல மூஞ்சி இருக்கும், பல அழகு இருக்கும். ஐயோ, கொடுமை கொடுமை கொடுமை. திருன்னு ஒன்று பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கும், ஒன்று சாமி அரைஞ்ச மாதிரி. என்னத்தை சொல்கிறது? ஒன்றுக்கு அப்போ தான் இங்கே சொரியும், அது பொண்ணு பக்கத்தில் பார்க்கும். குரங்குங்க தான். bunch of monkeys sitting and listening. shame. கோல் எடுத்தால் தான் குரங்கு ஆடுங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களை பற்றி சொல்லிவிட்டா உங்களுக்கு ரோசம், வெட்டி ரோசம். ஒரு வாழ்க்கையில் காமிக்கிறதுக்குள்ள இவ்வளோ வசனம் கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கா? கொஞ்சம் பேராக இருக்கேன். உங்களை பார்த்து எத்தனை பேர் சபையில் திருந்த முடியுது? உங்களை பார்த்தே நாசமாகறாங்க.
நீங்கள் நாசப்படுத்துகிறீங்க. ஒத்துக்கவே முடியாது உங்களால். என்ன சொல்லுங்க உடனே 18வது, தேவையின்றி வெளியில் எழுந்து இங்கே உட்காரவே முடியாது. கொஞ்ச நேரத்துக்குள்ள அங்கே போகணும், 10 தண்ணி குடிக்கிறேன், அந்த குருவி குடிக்கிற மாதிரி. அதனால் 1 லிட்டராக குடிப்பீங்க. என்ன அங்கே போனால் அங்கே ஆரம்பிக்கா அது மாடிப்படியில் உட்காந்து அதுக்கு இட்லி ஊட்டிகிட்டு இருக்குது. அது வீட்டிலேயே செய்ய வேண்டியது தானே. இது வெளியே போனதுனால தானே தெரியுது. அந்த பாஸ்டர் சொல்லுவார்ல ஒருத்தர், ஏம்மா அந்த பிள்ளை பொம்பளை சரியே இல்லை, ரொம்ப பாஸ்டர். அம்மா கரெக்டுமா, என்ன பண்ணலாம், என்னால் ஆராதிக்கவே முடியல, கர்த்தரை வந்தால் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் பாஸ்டர். அந்த பாஸ்டர் யோசிச்சு சொல்லியிருக்கார், அடுத்த வாரம் வாங்க, நான் ஒரே ஒரு காரியம் செய்வேன். சபைக்கு வரும்போது நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்திலேருந்து சபை முடிகிற வரைக்கும் நீங்கள் கையில் ஒரு கிளாஸில் தண்ணி கொடுப்பேன், இது சிந்தாமல் நீங்கள் வச்சுருக்கணும், இல்லை நடக்கணும், அதை பார்த்து நடக்கணும். நம்ம பண்ணியிருக்கு. ரொம்ப கரெக்டாக பண்ணிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். விட்டுட்டார். அடுத்த வாரம் இன்னும் ஒரு வாரம் பண்ண விட்டுட்டு, என்ன நீங்கள் என்னை பற்றி ஒன்றுமே சரியாக விசாரிக்கல. இல்லை நீங்கள் ரொம்ப கரெக்ட், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ ஒரு ட்ராப் கூட சிந்தாமல் கரெக்டாக சுற்றி வரீங்களேன்னு. 3வது தடவை அவர் கொடுத்தோடனே அவர் கேட்டாராம், ஏதாவது உங்களுக்கு 2 தடவை சுற்றிட்டு வரும்போது இப்போ 3வது தடவை சுற்றி ஏதாவது புரிஞ்சா, ஏதாவது தெரிஞ்சா அப்படின்னு. எங்கே இது சிந்திருமோன்னு இதையே பார்க்க வேண்டியிருக்கு, இது கீழே போட்டுறாமல் இருக்கணுமே, இதையே பார்க்க வேண்டியிருக்கு. அந்த சிஸ்டர் உங்களுக்கு தெரியலையா? ஐயோ அந்த பிரதர் உங்களுக்கு தெரியல, உங்கள் வீட்டுக்காரரை பார்க்கவே முடியலையா? எங்கே பாஸ்டர், அப்போ நீங்கள் சபையில் வந்து யாரை பார்க்க வந்தீங்க? அப்போ கர்த்தரே பாருங்கள், யார் மூஞ்சியும் உங்களுக்கு தெரியாது. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். யார் என்ன பண்ணுறாங்க, யார் சிரிக்கிறாங்க, யார் அழுகுறாங்க, யார் ஜாட மடைய பேச, இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. சில பேர் பார்த்துங்க, சபைக்கு வந்தோடனே உடனே சமமா அப்படின்ட்டு இருப்பாங்க, அப்படியே பைபிளாக அது கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு வார்ம் அப் பண்ணுற மாதிரி, இந்த விளையாட்டு மைதானத்தை போய் வார்ம் அப் பண்ணுற மாதிரி ஜாகிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும், விடுவிக்கணும். ஸ்தோத்திரம். தேவையின்றி வெளியிலே எழுந்து செல்லாதுங்க. வீட்டில் வரும்போதே வீட்டில் வரும்போதே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு எல்லாமே 1 2 3 4 5 வயிறு சரியில்லையா, என்ன மாதிரி ஓட்டக்கூடாதா, வெளியில் சொன்னால் வெக்கம், என்ன பண்ணுறது. அதனால ஓகே, அதுக்குமே தான் ஜாக்கிரதையாக சில நேரத்தில் வெறும் வயிறாக வரேன், வெறும் வயிறுமே இறஞ்சிருது, என்னன்னு தெரியல, மாத்திரையை போட்டு தான் வரேன், ரொம்ப ஷேமாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் இட்ஸ் ஃபைன், சம்டைம்ஸ் இட்ஸ் நாட். ஓ காட். சரி, சபையில் செய்தி வேளையில் தூங்காதிருங்க. நம்ம சபையில் கர்த்தர் தமக்கு பிரியமான, நம்ம சபையில் வந்து எல்லாம் பிரியமானவங்க. கர்த்தர் வந்தோடனே இங்கே எல்லாம் 3-4 வானம், எல்லா வானத்துக்கு போயிட்டு கீழே வருவோம். கரெக்டாக ஆத்மாவை கர்த்தரை சொத்தி வரும்போது கரெக்டாக ஆந்த மாதிரி முடிச்சுட்டு வரும். சபையில் தூங்காதிருங்கள், வசனங்கள் வார்த்தைகளை குறிப்பிடுங்க. இதுங்க வசன வார்த்தையை குறிப்பிடுக்காது. அவள் இப்படிப்பட்ட அவள் சேலை ஒதுக்காமல் உட்காந்துருக்கா, அவள் இப்படி இதுதான் குறிப்பெடுத்துட்டு இருப்பாங்க. முடிஞ்சவொடனே பேசணும்ல, ஒன்றும் இல்லை. சங்கதி நற்செய்தி கூட்டம், இங்கே ஒரு செய்தி கொடுத்துட்ருப்போம், இவங்க குறிப்பெடுத்து வேறு நற்செய்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க. தேவையா அதெல்லாம் உங்களுக்கு? பெண்களே மனம் திரும்புங்க. உங்களால் எவ்வளோ சபையில் ஆசீர்வாதம் வர வேண்டியிருக்கு, அவங்களால எவ்வளோ கேடு பாருங்கள். 19 சபையில் செய்தி அதான் சொல்லிட்டேன். 20வது குறிப்பு, உங்களுக்குள் புதியவர்கள் வந்து உங்கள் பக்கத்திலே வந்து புதியவர்கள் வந்து அமர்ந்திருந்தால் அவர்களை அன்புடன் அமர வைத்து சபை முடிவில் போதகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இங்கே நம்ம சபையில் என்னமோ பரலோகத்தில் பட்டா வாங்கின மாதிரி, ஏன் சீட்டு, ஏன் சேர், இங்கே உட்காராத. அதே ஆவிதான் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் இருக்குது. யூத் மீட்டிங்லேயும் வந்தால் அந்த ஜன்னல் பக்கம்தான், அப்போ தான் அங்கே எல்லாமே அது இது நம்ம மல்கியா புஸ்தகம் 3 வானத்தின் பலகணிகளாக இருக்கும் போல இருக்குது. அது திறந்து கொட்டு வரா இருக்கும் சைட்லேருந்து. என்ன பண்ணுறது, உங்களை என்ன பண்ணலாம்? தோத்திரம்.
இப்போ தான் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க. சோத்திரம் 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 இல்லை. என்ன பண்ணுறது, உங்களுக்குள்ளே யாராவது புதுசாக வந்தால் அவங்கள உங்கள் பக்கத்தில் அமர வைங்க. ஏன் பயம்? ஏன்னா அவங்க வண்டாளம் தெரிஞ்சுங்கள, கஞ்சாடையை பேசிகிட்டு இருப்பீங்க, இங்கே கிள்ளிகிட்டு இருப்பீங்க, அதை பண்ணிகிட்ருப்பீங்க. ஐயா என்ன அவன் இந்துக்களோ துல்கன்களோ அவன் தர்காக்கோ கோயிலுக்கு போகும்போது எப்படி பார்க்குறான்? சாமியே இந்த கற்பகத்தையே பார்க்குறான், தீவார்த்தனையே பார்க்குறான். வெளியே புரோகித மணி அடிச்சுட்டு இது கொண்டு வரும்போது தான் தட்டை பார்க்குறான். அப்புறம் வேற பார்க்குறான், அது வேறு விஷயம். ஆனால் அவன் சாமியை கும்பிடும்போது சைட் அடிக்கிறது இல்லை. என்ன இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கேவலத்தில் சபைகள் ஆயிடுச்சு, ஞாபகப்படுத்த வேண்டிய நிலையில் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரிப்போம். கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன். ஜெபம் பண்ணுவோம்.